පියවස් ගණනක් අප දුටු සිහිනේ සැබෑ කරන්නට මිනිසෙක් නෑ. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த வெற்றி நிச்சயம் ஊர் எமதே எனும் துணைப்பொருளிலான மற்றொரு கூட்டம் மொரட்டுவையில் இடம்பெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் வேட்பாளர் உள்ளிட்ட கட்சி செயல்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். මොනතරම් අපේක්ෂාවක් තිබ්බත් වැඩක් නැහැ පෞද්ගලික අංශයට සහාය දක්වන්න சக்திமத் ராஜ்யசேவை. தனியார் துறையினருக்கும் பலம் சேர்க்க அரசு துறை இல்லாவிடின் எந்தளவு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது நிறைவேறாது. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்ல, பலமான அரசு சேவையும் அவசியம். எமது அரசு சேவை பாரியளவில் இருப்பது உண்மை. நாம் அதற்காக ஒரு குழுவை அமைப்போம். ஒன்றிணைக்க வேண்டிய நிறுவனங்களை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளோம். மூட வேண்டிய நிறுவனங்களை மூடிவிடுவோம். ஒரு காலத்தில் அவ்வாறான நிறுவனங்கள் தேவையாக இருந்தது. ஆனால் தற்போது அவை தேவையற்றவைகளாக இருக்கலாம். 1970ஆம் ஆண்டு தேவையாக இருந்த நிறுவனம் 2025ஆம் ஆண்டு அவசியமில்லாமல் இருக்கலாம். சில நிறுவனங்களின் நோக்கங்கள் மாற்றப்படும். சில நிறுவனங்களை மூடிவிட தீர்மானித்துள்ளோம். சிலவற்றை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளோம். ஏனது அரசு சேவை பரந்தளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது ஒரு சிறந்த இலக்கை நோக்கி பயணிப்பதில்லை. ஒரே நோக்கில் பல நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அவ்வனைத்தையும் ஒரே இலக்கை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அரசு சேவையில் புதியவைகள் புகுத்தப்பட வேண்டும். பழமைவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். இதனால் அரசு சேவையில் தவறுகள், சோம்பல் போன்றன காணப்படுகின்றன. இதனால் அரசு துறைக்கு புதிதாக 3000 பேரை இணைத்துக் கொள்ள உள்ளோம். அரசு சேவையை முன்னெடுத்து செல்ல முடியாத வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. 30,000 நியமனங்களில் எதுவும் அரசியல் நியமனங்களாக இருக்காது. பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம். எந்த ஒரு அமைச்சரின் பின்னாலும் செல்ல வேண்டாம். பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தினால் விண்ணப்பியுங்கள். பரீட்சைக்கு தோற்றுங்கள். கூடுதலான புள்ளிகளை எடுத்தவர்களை நாம் இணைத்துக் கொள்வோம். எமக்கு திறமையானவர்கள் தேவை. இந்த 30,000 பேரும் வடித்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் முன்னர் என்ன நடந்தது? அவ்வாறு வடித்தெடுப்பது அமைச்சரின் வீட்டில். மிக திறமையானவர்கள் இவற்றில் இணைக்கப்பட வேண்டும். அரசு சேவையில் பாரிய வேலை திட்டங்கள் உண்டு. மிக திறமையானவர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வது சிரமமாக உள்ளது. சிறந்த சம்பளம் இல்லை. பொருளாதாரத்துக்கு ஏற்ப தற்காலத்துக்கு பொருந்தக்கூடிய அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டு வருடாந்த அதிகரிப்பும் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக கொடுப்பனவுகள் அனைத்தும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு 38,000 ரூபாய் சம்பளம் எடுக்கும் ஆசிரியரின் சம்பளம் 63,000 அதிகரிக்கப்படும். அரசு சேவையில் இணையும் வைத்தியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் 54,000 ரூபாவாகும். அதனை 93,000 ரூபாவாக அதிகரித்துள்ளோம். அடிப்படை சம்பளமே இது. முதல் பல்கலைக்கழக விரிவுரையாளருக்கு 55,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது தற்போது 95,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையை பலப்படுத்த வேண்டும். திறமையும் தகமையும் உள்ளவர்களை அரசு சேவையில் இணைக்க வேண்டும். பொருளாதாரத்தை முன்னேற்ற சிறந்த அரசு சேவை அவசியம். இதனால் அரசு சேவையில் உள்ளவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு உரிய அனைத்தையும் வழங்குவோம். ஆனால் உங்களுக்கு உரிமையில்லாத எதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம். කෑල්ල මෙහෙවන්න අපිට හොඳ රාජ්‍යසේවයක් හදනවා. ඒ නිසා තමයි අපි රාජ්‍යසේවක මහතුරුන්ගෙන් ඉල්ලන්නේ ඔබට හිමි සියල්ල අපි දෙන්න උත්සාහ කරන්නම්. අහිමි කිසිවක් ගන්න උත්සාහ කරන්න එපා කියලා.